ஸோ ஹாய் விலர்ஸ், இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய வண்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய, டிசைனும் பார்க்க நல்லா இருக்கக்கூடிய ஒரு 110cc பைக் தான் நான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய பைக் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவோட லிவோ. ஸோ லிவோ 110 மாடல் தான் நம்ம கூட இங்கே இருந்துட்டு இருக்கு. 2015 அறிமுகப்படுத்தப்பட்ட பைக். ஸோ அந்த சமயத்தில் ட்விஸ்டரை ரீப்ளேஸ் பண்ணி தான் இந்த பைக்கில் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ லிவோன்ற மாடல் இருந்துச்சு, ட்ரீம் யுகா அப்படிங்கிற மாடல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விற்பனையில் இருந்துகிட்டு இருந்த மாடல் தான். ஸோ லிவோ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாடர்னாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா ட்விஸ்டரை ரீப்ளேஸ் பண்ணாங்க. ட்விஸ்டர் நிறைய பேருக்கு தெரியுமா என்னன்றது தெரில. சிபி ட்விஸ்டர் 110 பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டருக்கு பர்ஃபெக்டான ஒரு 110cc பைக் அப்படின்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் ஒரு 120க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு 75 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜும் கொடுக்கக்கூடிய ஸ்டைலிஷான ஒரு பைக்காக இருந்துச்சு. நான் ஹோண்டா கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், முடிஞ்சால் அந்த வண்டியை திரும்ப கொண்டு வாங்க அப்படிங்கிறதா. பட் அந்த சமயத்துலேயே அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 75,000 ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்துச்சு. ஏன்னா அப்போதைக்கு 110cc பைக்லாம் ஒரு 50-55,000 விலை இருக்கும்போது இதை 75,000 கொடுத்து பெருசாக யாரும் வாங்கலை அப்படிங்கிறதா உண்மையும் கூட. எனிவே இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த லிவோ 110 பார்த்தீங்க அப்படின்னா டிசைனாக ரொம்ப நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஃபீச்சர்ஸ் அப்கிரேடும் பார்த்தீங்க அப்படின்னா 2025 கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன, இந்த வெஹிக்கிள் யாருக்கு செட் ஆகும், இது எவ்வளோ ஆன் ரோட் காஸ்ட் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இந்த வீடியோ எடுக்க நமக்கு உதவுன ஷோரூம் பாலு ஹோண்டா தஞ்சாவூர் தான். நமக்கு இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ரிவ்யூக்காக வந்து வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க, இல்லை ஹோண்டாவோட மித்த வெஹிக்கிள்ஸ் எதாவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பாலு ஹோண்டா தஞ்சாவூரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லிவோ 110 இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 110cc கொஞ்சம் மாடர்னாக இருக்கிற வகையில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்டே வந்து ஹோண்டாலே வந்து ஷைன் 100 அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது. ஸோ இந்த லிவோ 110 கொஞ்சம் யங்ஸ்டருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாடர்னாக இருக்கிற மாதிரி இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை ஸ்ப்ளெண்டர் பார்க்குறீங்க, பேஷன் பார்க்குறீங்க, டிவிஎஸோட ரேடியான் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனவே இதோட டிசைன் டீட்டெயிலிங்கை பற்றி நம்ம 1 by 1 பேச ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வெஹிக்கிளோட கிராஃபிக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2025 வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 3 விதமான கலர் ஆப்ஷன் அண்ட் 3 விதமான அந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து இப்போ வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பிளாக் வித் ப்ளூ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அது இல்லாமல் அந்த நியான் க்ரீன் அப்படின்னு வாங்கல, ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கலராக வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே பழைய ஜென்ரேஷனில் இருந்த அந்த ஹெட்லைட் செட்டப் தான் இப்பயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாலோஜன் ஹெட்லைட் செட்டப் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ சைடில் அந்த கிராஃபிக்ஸ்லாம் கொடுத்து அதை உருவாக்கியிருக்க விதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய ஹெட்லைட்ஸ், டெயில் லைட்ஸ், இண்டிகேட்டர் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோஜனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க்குக்கு சைடில் வந்து ஒரு சின்ன ஃபேரிங் மாதிரி கொடுத்துருக்கிற விதம் வந்து பார்க்க ரொம்பவே நல்லாவே இருக்குது. இதை ஆஸ் யூஸ்வல் நம்ம பழைய மாடலில் இருந்து பார்த்த அதே விஷயங்கள் தான். பட் கிராஃபிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு கான்ட்ராஸ்டான கலரில் பார்த்தீங்கன்னா சைட் ஃபேரிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சைட் ப்ரொஃபைல் டிசைனாக வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். சீட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லென்த்தான சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 2025 பண்ணியிருக்க ஃபர்ஸ்ட் அப்டேட் இதோட கலர் அது வந்து மாற்றிருக்காங்க, கிராஃபிக்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்பீடோமீட்டர் தான். இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஃபுல்லி டிஜிட்டலில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு, ஃபியூல் கேஜ், கியர் போஷர் இண்டிகேட்டரு, கிளாக்கு, அதுக்கப்புறம் ஓடோமீட்டர். ஸோ இதெல்லாம் தெளிவாக தெரிகிற வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கில் ஸ்விட்ச் இன்டகிரேட்டர் ஸ்டார்டராக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது செல்ஃப் ஸ்டார்ட் வந்து கில் ஸ்விட்சோட இன்டகிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து சைலண்ட் ஸ்டார்டர் ஃபீச்சரும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வெஹிக்கிளில் ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளோட சீட் ஹைட் அப்படிங்கிறது 790 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. நல்ல லென்த்தான ஒரு சீட் ஹைட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 110cc இந்த செக்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபேமிலி யூசர்ஸ்லாம் வந்து வாங்குவாங்க. அதுவும் இல்லாமல் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போகணும், ஒய்ஃபோட போகணும், பையன் குழந்தை இருக்குன்னா அவங்களையும் உட்கார வச்சுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சீட் லென்த்துக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சீட் வந்து லென்த் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 790 mm சீட் லென்த் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஹைட் வந்து 790 mm. ஸோ என்னால் தாராளமாக காலை வந்து கீழே வைக்க முடியுது. என்னோட ஹைட் வந்து 5.8. ஸோ என்னால் நல்லா கம்ஃபர்டபுளாகவே காலை வந்து கீழே வைக்க முடியுது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி இந்த வெஹிக்கிளோட வெயிட் பார்த்தீங்கன்னா வெறும் 112 கிலோ தான் இதோட வெயிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஈஸியாக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு பார்க்கிங்லேருந்து நகர்த்துறீங்க கொள்றீங்கன்னும் போது ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். மேபி ஒரு 5.4, 5.8 மாதிரி கொஞ்சம்
ஷார்ட் ரைடராக இருந்தாலுமே அவங்களும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற வகையிலையும் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்படியே பாருங்கள் இதோட ரைடிங் போஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்னு. மேபி என்னோட உருவத்துக்கு வேணால் வண்டி கொஞ்சம் சின்னதாக தெரியலாம். ஸோ எனக்கு எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஹேண்டில் பார் பிடிக்கிறதுக்கு எப்படி இருக்குது, காலை வைக்கிறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து உருவாக்கியிருக்காங்க. சீட்டோட குஷனிங்கும் வந்து பெட்டராகவே வந்து பண்ணியிருக்காங்க. ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 9 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் டேங்க் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் ஒரு 60 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 540 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களால் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இதோட வீல் பிரேக் சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். ஸோ வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் 18 inches அலாய் வீல்ஸ் தான் ரெண்டு வீல்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் 80/100 தான் ரெண்டு வீல்லையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஒரே டைப் ஆஃப் டயர்ஸ் தான் ரெண்டு வெஹிக்கிளையும் வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் உள்ள மாடலும் இருக்குது, ட்ரம் பிரேக் உள்ள மாடலும் இருக்குது. டிஸ்க் பிரேக் உள்ள மாடல் போனீங்கன்னா 240 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ட்ரம் பிரேக் உள்ள மாடல் போறீங்கன்ற பட்சத்தில் 130 mm ட்ரம் பிரேக் ரெண்டு வீல்லையும் வந்து கொடுத்துருப்பாங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக்கு, ரியரில் ஒரு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் இருக்கக்கூடிய காயில் ஸ்பின் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ஓட்டிகிட்டு வந்த ரோட்லாம் வந்து கொஞ்சம் கரடு முரடான ஒரு ரோட்டில் தான் நானும் என்னோட கேமராமேன் உட்காந்து ஓட்டிகிட்டு வந்தோம். நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டே டு டே யூசேஜுக்கு இந்த ஸ்பீட் பிரேக்கர் மாதிரியான விஷயங்களை கிராஸ் பண்ணும்போது பெருசாக அடிப்படாத வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. 163 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நான் செக் பண்ணேன், அது இப்போ ஓட்டிகிட்டு வரப்போ பார்த்த வரைக்கும் எங்கேயுமே எனக்கு வண்டியில் அடியில் அடிப்படலை அப்படின்னு வந்து சொல்லுவேன். அதே மாதிரி பிரேக்கிங் டிஸ்பிளே கொடுத்துருக்கனால பிரேக்கிங் நல்லா கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் பிரேக் அப்ளை பண்ண முடியுது. சிபிஎஸ் பிரேக்கிங்கும் இந்த வெஹிக்கிளில் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் சஸ்பென்ஷன், பிரேக் அண்ட் டயர்லாம் பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே எனக்கு வந்து மைனஸாக இந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதோட இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 110 cc கொண்ட இன்ஜின் வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 4 ஸ்பீட் கியர் பாக்ஸில் இயங்கக்கூடிய ஒரு இன்ஜின் தான். அதிகபட்சமாக 9.3 Nm ஆஃப் டார்க்கும் 8.5 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த 2025 மாடல் அப்டேட்டில் எமிஷனுக்கு தகுந்த மாதிரி OBD2B சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதோட காம்படிட்டராக சொன்ன பைக்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா இதோட வீல் டார்க் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அதோட பவர் அண்ட் டார்க்ஸ் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்ப்ளெண்டரோ, பேஷனோ இல்லை ரேடியான் மாதிரி வெஹிக்கிள் பார்க்குறீங்கன்னா அதில் என்ன பவர் அண்ட் டார்க் இருக்கோ அதுதான். பட் நான் ஓட்டின வகையில் இதோட வீல் டார்க் அப்படிங்கிறது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். என் கேமராமேன் அவர் வந்து பேஷன் தான் வச்சுருக்காரு, அவரை இப்போ ஓட்டி பார்க்க சொன்னேன். அவரும் பார்த்தீங்கன்னா பேஷன் இப்போ தான் எடுத்த வண்டி. ஸோ அதே மாதிரி தானே அதோட அது கொஞ்சம் பெட்டராக பிக்கப் இருக்குண்ணே அப்படின்றது போல் சொல்லியிருந்தாரு. வீல் டார்க் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. 50 வரைக்கும் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் வந்து பெட்டராக இருக்குது. வைப்ரேஷன் எதுவுமே வந்து தெரில. ஒரு 55 அந்த கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வைப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து காமன் நம்ம ஒரு 110 cc பைக்ஸ்லாம் நம்ம பார்க்கக்கூடியதான். அந்த 55-60 கிலோமீட்டர் வேகம் தொடும்போது ஒரு மைனர் வைப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து கிரியேட் ஆகும். பட் அந்த லோவர் ரேஞ்சிலையும் சரி, மிட் ரேஞ்சிலையும் சரி அந்த டார்க் பெட்டராக இருக்குது, இன்ஜின் ரிஃபைன்டாகவும் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் இதில் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நம்ம ஹோண்டா வெஹிக்கிளில் பார்க்குற மாதிரி கியர் குறைக்கும் போதும் அதே மாதிரி கியர் இன்க்ரீஸ் பண்ணும்போதும் அந்த 3rd-லேருந்து 4th வரப்போ அந்த நடுவில் கியர் வந்து ஸ்லிப் ஆகிற ப்ராப்ளம் நான் இதுலேயும் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஒரு 2-3 தடவை நான் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஓட்டு வரத்துக்குள்ளே எனக்கு ஆணுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து ஹோண்டா வெஹிக்கிளில் காமனாக பார்க்குறோம். நிறைய வெஹிக்கிள்ஸில் வந்து இருக்குது. எஸ்பிலையும் பார்த்துருக்கோம், ஷைன்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைன்றது வந்து இருந்துச்சு. பட் இது ரொம்ப ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேனேஜ் பண்ணுற வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் ட்ரிகர் வச்சுருந்த காலத்துலேருந்து இந்த பிரச்சனைங்கிறது ஹோண்டா கிட்ட இருக்கக்கூடியதான். பட் மித்த வெஹிக்கிள்ஸ் ஒரு சில பிராண்டில் இருக்கக்கூடிய வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோட கம்பேர் பண்ணால் இது வந்து எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்றதான் என்னோட கருத்து அப்படின்னு சொல்லலாம். சில வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் ஆஃப் ஆகிற பிரச்சனை நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க இந்த 110 cc செக்மெண்ட்டில். அதே மாதிரி ஒரு 4-5 தடவை கிக் பண்ணால் தான் ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி ஸ்டார்டிங் ட்ரபிள் பிரச்சனைகள்லாம் ஒரு சில வண்டியில் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த பிரச்சனை எனக்கு பெருசாக தெரியல அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு டே டு டே கம்யூட்டருக்கு தகுந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங் ஜாப்லலாம் இருக்கீங்க அப்படின்னா அபோவ் 65+ மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜின் தான். டெய்லி கம்யூட்டராக பார்க்குறீங்க, நான் ஒரு நாளைக்கு 50-60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவீங்க, அதுக்கு பெட்டர் மைலேஜ் இருக்கக்கூடிய ஒரு 110 cc சிட்டியில் தான் நான் மேக்ஸிமம் ஓட்ட போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வண்டியை வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஓகே வீலர்ஸ், இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 83,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டில் ஆரம்பித்து ஆன் ரோடு காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய
கிக் ஸ்டார்ட் உள்ள ஒன்லி செல்ஃப் இல்லாத மாடல் பார்த்தீங்க அப்படின்னா கிக் ஸ்டார்ட் உள்ள மாடல் இருக்குது. கேட்பீங்க நிறைய பேர், இது 110 தான், செல்ஃப் ஸ்டார்ட் உள்ள மாடலும் இருக்குது, கிக் ஸ்டார்ட் உள்ள மாடலும் இருக்குது. செல்ஃப் ஸ்டார்ட் போனாலும் கிக் ஸ்டார்ட் இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஒன்லி கிக் ஸ்டார்ட் உள்ள மாடல் எடுத்தீங்க அப்படின்னா 83,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதே டிஸ்க் பிரேக்கு செல்ஃப் ஸ்டார்ட் உள்ள மாடல் போனீங்கன்னா 89,000 எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஆன் ரோடு விலை நான் உங்களுக்கு கீழே வந்து கொடுக்குறேன், மறக்காமல் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த வெஹிக்கிளை பற்றின இன்னும் மேலும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஃபினான்ஸ் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாலு ஹோண்டா தஞ்சாவூரோட கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகும், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிளில் நான் பாசிட்டிவாக பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த வெஹிக்கிளோட டிசைன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, கம்ஃபோர்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது, இன்ஜின் நல்ல ரிஃபைண்டான ஒரு இன்ஜினாக வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆஸ் யூஷுவல் மித்த விஷயங்கள் இந்த டயரு பிரேக்கிங் இதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ஒரு டே டு டே கம்யூட்டராக இந்த வெஹிக்கிள் ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். மைனஸாக நான் பார்த்த விஷயங்கள் மேபி ஸ்ப்ளெண்டர்லேயும் இப்போ எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து பார்க்குறோம். பட் இதில் கொஞ்சம் ஸ்டைல்லாம் இருக்கணும்னு உருவாக்கியிருக்க மாடலில் ஒரு எல்இடி ஹெட்லைட்ஸை ஆப்ஷனலாக கொடுத்துருந்தா மேபி பெட்டராக இருக்கும். ஏன்னா ஸ்ப்ளெண்டரில் நார்மல் ஹெட்லைட்டும் இருக்குது, எல்இடி ஹெட்லைட்டும் இருக்குது. அது மாதிரி இதில் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா நான் சின்ன மைனஸாக பார்த்த விஷயம். மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன், கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த கியர் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிற பிரச்சனை அப்படிங்கிறது நான் இந்த வெஹிக்கிளில் ஒரு சின்ன மைனஸாக பார்த்தேன். எனிவே மித்தபடி ஒரு நல்ல டே டு டே கம்யூட்டராக இந்த வெஹிக்கிள் இருக்கும். நீங்கள் மித்த 110cc பைக்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா ஹோண்டாவில் இந்த வெஹிக்கிளையும் ஒரு தடவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. இந்த 2.5 மணி நேரம் கிடைச்ச அனுபவத்தை தான் நான் உங்கள் கூட வந்து பகிர்ந்துருக்கேன். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்களோட யூசேஜுக்கு இந்த வெஹிக்கிள் செட் ஆகும் அப்படின்னா தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பர். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.